Hi friends, welcome to Sala Easy Max. டிஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சாலை ஈசி மேக்ஸ் அகாடமி சார்பாக மொபைல் ஆப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாலை ஈசி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மொபைலில் நம்ம மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா டிஆர்பி ரிலேட்டடா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, சிஎஸ்ஐஆர், நெட்டு செட்டு, கேட் எக்ஸாமினேஷனுக்கான எல்லா எக்ஸாமினேஷனோட சிலபஸ் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். அந்த சிலபஸ் காப்பி நீங்க போயிட்டு நம்மளோட மொபைல் ஆப்ல நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமான டெக்ஸ்ட் புக்கு பிடிஎஃப் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். இதையும் நீங்க ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ கிளாஸஸும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ கிளாஸஸும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப்லயே ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் எல்லாத்தையுமே உடனே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் அனாலிசிஸ், டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டு, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின் ராங்காக அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த எல்லா டீடைல்ஸுமே நீங்க வந்து அந்த டெஸ்ட் முடிச்ச உடனே நீங்க அந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்ல இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே இடத்துல நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அப்படி இல்லாட்டினா உங்களோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்மளோட சாலை ஈசி மேக்ஸ் டைப் பண்ணீங்கன்னா அதுல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட், அதாவது www.salaiEasyMax.com. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலும் இதுலயும் நம்ம எல்லாமே கோர்சஸ் வந்து வீடியோ கிளாஸஸ்ல இருந்து டெஸ்ட்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயாவே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, கேட் எக்ஸாம் இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அகாடமிக்ல போனீங்க அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக்கான பிடிஎஃப் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலபஸ் காப்பி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ், பிஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ் இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ப்ரீ டெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுக்குமான ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம அந்த மாடல் டெஸ்ட்டை நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல யூஜி டிஆர்பி, அதாவது பிடி அசிஸ்டன்ட் ஆசிரியர் நியமன தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் நம்ம 30 டேஸ் நம்ம எடுத்து எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், இந்த யூனிட்ல என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு சப் டாபிக்ஸ்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ், டோட்டலா நம்ம எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ண போறோம், இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ், அதாவது பிடி அசிஸ்டன்ட் ஆசிரியர் நியமன தேர்வுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், சாப்டர் வைஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், யூனிட் வைஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் அதாவது ஃபுல் மாடல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இது எல்லா டெஸ்ட்டுக்குமே நீங்க நம்மளோட மொபைல் ஆப்ல டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கான ரிசல்ட் அனாலிசிஸோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்துக்கலாம். உங்களோட மார்க் எவ்வளவு இருக்குது, அதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் தப்பா அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன, ஓவராலா இந்த டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் ரேங்க் அனாலிசிஸும் நீங்க பாத்துக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்காங்க, அதுல நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க, இது எல்லா டீடைல்ஸுமே நீங்க வந்து இந்த டெஸ்ட்ல நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம மொபைல் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஆப்ல டெஸ்ட் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டீடைல்ஸ், அதாவது பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ₹2500 மட்டும் நீங்க பே பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல் அனுப்புவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த கோர்ஸோட டியூரேஷன் 12 months. ஸோ நீங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 12 months வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆக்டிவேஷன்ல இருக்கும். அதுல நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ரெகுலர் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா ஃபைனலா மாடல் டெஸ்ட் இருக்கும். இந்த ரெகுலர் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லிப் டெஸ்ட் இருக்கும். ஸ்லிப் டெஸ்ட் ஒவ்வொரு டாபிக்ல இருக்கும். அப்புறம் இந்த ஒவ்வொரு சப் டாபிக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபுல் சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அந்த ஃபுல் சாப்டர் எல்லாம் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த யூனிட்டை ஃபுல்லா சேர்த்து டெஸ்ட் வைப்போம். அதுக்கப்புறம் இந்த யூனிட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். ஃபுல் ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாடல் எக்ஸாமினேஷன் ஃபுல் 10 யூனிட்ஸும் சேர்த்து மாடல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட்ல நீங்க ஃபுல்லா அட்டன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த யூஜி டிஆர்பியில அடுத்து வரப்போற அந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ஃபுல் ப்ரிப்பேர்ட் ஆயிடலாம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களோட மொபைல்ல பிளே ஸ்டோர் போயிட்டு சாலை ஈஸி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணிட்டு அதில் உங்களோட மொபைல் நம்பர், நேம், மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப் ஓப்பன் ஆயிரும். அதில் நீங்கள் போய் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஃப்ரீயாக கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப்பில் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேற ஏதாச்சும் நீங்கள் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதோட சிலபஸ் காப்பி இருக்கும், அதுவும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஜி டிஆர்பி, அதுக்கப்புறம் யூஜி டிஆர்பி. ஸோ இதில் உள்ள வீடியோ கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்ல போட்டிருப்போம். வீடியோ கிளாஸஸ் வந்து நம்ம யூடியூப்ல போட்டிருக்கிறது எல்லாமே நம்மளோட மொபைல் ஆப்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர நீங்க ஃபுல் கிளாஸஸ், அதாவது ஃபுல் வெர்ஷனோட வீடியோ கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளோட கோர்ஸ் வந்து நம்ம யூஜி டிஆர்பி அதே மாதிரி பிஜி டிஆர்பி இந்த மாதிரி நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் நடத்தியிருப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் டீட்டெயிலா கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு சின்ன சின்ன டாபிக்ஸையும் ஒரு 3 hours 2 hours கிளாஸ் எடுத்து நம்ம கண்டக்ட் பண்ணி ஃபுல்லா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து நம்மளோட ஆப்ல போய் நீங்க பாத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ நீங்க அதை கிளாரிஃபை பண்ணிட்டு கூட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம யூஜி டிஆர்பியை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல், இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறமா டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் இது 3மே ப்ரொவைட் பண்றோம். ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்றதுனால ஜாயின் பண்ணிக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்றதுனால ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல 3மே நீங்க ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே நீங்க இங்க இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயில், ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட கிளாஸஸ் பத்தின டெமோ கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளோட மொபைல் ஆப்ல தனியா டெமோ கிளாஸ்னே இருக்கும், அதுல உள்ள வீடியோ கிளாஸை பார்க்கலாம். அது இல்லை அப்படின்னா யூடியூப்ல போனீங்க அப்படின்னா நம்ம டெமோ கிளாஸஸ் நிறைய சாப்டர்ஸ்க்கு நம்ம நடத்தியிருப்போம், அது எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ கிளாஸஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யூனிட் 9 வரைக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 30 days நம்ம எடுத்திருப்போம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 30 days எடுத்து 10 யூனிட்ஸுக்கு 10 into 30 = 300 days நம்மளோட ஸ்டடி பிளான்ல பாத்தீங்கன்னா 300 daysல யூனிட் டெஸ்ட் மட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனிட் 9 வரைக்கும் நம்ம முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம யூனிட் 10 வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த 300 daysல யூனிட் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 months நம்ம எடுத்துப்போம். ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மாடல் டெஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2 months, அதாவது 60 days எடுத்துக்குவோம். டோட்டலா நம்மளோட ஸ்டடி பிளான் பாத்தீங்கன்னா 360 days, அதாவது 1 year. இந்த 1 yearல நம்மளோட யூஜிடிஆர்பியில் உள்ள 10 யூனிட்டையும் ஃபுல்லா தரவு பண்ணிட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 30 days நம்ம எடுத்து யூனிட் டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், மாடல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இது ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்து நமக்கு டிஆர்பியில நோட்டிபிகேஷன் வந்த உடனே நீங்க இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா நமக்கு தரவாயிரும். ஏற்கனவே ஒரு தடவை ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். நமக்கு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 40 to 50 days நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 40 to 50 days டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 40 to 50 daysல நீங்க திருப்பி ஒன்ஸ் ஒரு தடவை இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு எக்ஸாமினேஷன் போறப்ப எந்த ஒரு பயம் இருக்காது. ஆல்ரெடி நீங்க அட்டெண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு டிஆர்பில கேட்கற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். அதனால இதை நல்லா தரவா நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும். நம்ம ஏற்கனவே நம்ம ஷெட்யூல்ல யூனிட் 9 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில இந்த யூனிட் எடுத்து இந்த யூனிட்ல என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு சாப்டர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அந்த ஒவ்வொரு சாப்டருக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறமா ஒவ்வொரு சாப்டர்ல என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குதுன்றத டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியை 4 சாப்டரா பிரிச்சுக்கிறோம். சாப்டர் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 பிரிச்சுக்கிறோம். சாப்டர் 2ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2, சாப்டர் 3 ப்ராபபிலிட்டி 1, சாப்டர் 4 ப்ராபபிலிட்டி 2. ஸோ டோட்டலா நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியை 4 சாப்டரா பிரிச்சுக்கிறோம். இப்போ சாப்டர் 1ல 120 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ண போறோம். 120 கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ண போறோம் அப்படின்னா டாபிக் வைஸ் நம்ம அட்டன் பண்ண போறோம். இந்த 120 கொஸ்டினை எப்படி நம்ம டாபிக் வைஸ் செப்பரேட் பண்றோம்ன்றதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறோம், எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்றத ஓவரால் ஒரு மைண்ட் மேப் இந்த யூனிட்டுக்கு பார்த்துருவோம். அப்ப சாப்டர் 1ல 120 கொஸ்டின்ஸ் எத்தனை நாள் இதை கம்ப்ளீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 8 டேஸ். இந்த 8 நாள்ல சாப்டர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அடுத்து சாப்டர் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 பாத்தீங்கன்னா 175 கொஸ்டின்ஸ், 175 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ண போறோம் டெஸ்ட். இதுவுமே இந்த சாப்டர் 2 நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 8 நாள் எடுத்துக்க போறோம். இந்த 8 டேஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து சாப்டர் 3 ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா இதுல 145 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த சாப்டர் 3 ப்ராபபிலிட்டிக்கு நம்ம ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 டேஸ் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த 6 டேஸ்ல சாப்டர் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து சாப்டர் 4 ப்ராபபிலிட்டி 2ல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 240 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 8 டேஸ். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 30 டேஸ் வரும். இந்த 30 டேஸ்ல இந்த யூனிட் 10 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு சாப்டருக்கும் எத்தனை நாள்னு பார்த்துட்டோம், அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ண போறோம்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த ஓவரால் பார்த்த நம்ம இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு சாப்டரையும் டீடைலா சப் டாபிக்ஸ் வைஸா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1. சாப்டர் 1 என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1. இதுதான் நம்ம சாப்டர் 1ல பார்க்குறோம். இப்போ இந்த சாப்டர் 1ல என்னென்னலாம் சப் டாபிக்ஸ்ன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1க்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அடுத்து மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். இதுல வந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அடுத்து மூவ்மெண்ட்ஸ் அண்ட் கியூமுலன்ஸ், இதுல ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அப்ப டோட்டலா 30 கொஸ்டின்ஸ் வரும். டெஸ்ட் 1க்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு டாபிக்லயும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். இப்ப இந்த டெஸ்ட் 1க்கான போர்ஷன் இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இந்த போர்ஷனை நீங்க வந்து 2 நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு 2 டேஸ்ல மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன், அடுத்து மூவ்மெண்ட்ஸ் அண்ட் கியூமுலன்ஸ், இந்த டாபிக் எல்லாத்தையும் நீங்க ஒரு 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த 2 டேஸ்ல இதை ஃபுல்லா ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு இந்த டெஸ்ட் 1 போர்ஷன்ஸை நீங்க வந்து அட்டன் பண்ணி முடிக்கணும். அடுத்து டெஸ்ட் 2க்கான போர்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸ். ஸோ ஸ்கியூனஸ்ல ஒரு 15 கொஸ்டின், கர்டசிஸ் இது ரெண்டும் சேர்த்தே வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸ்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த டாபிக்கை முடிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு 2 டேஸ் நம்ம வந்து டைம் எடுத்துக்கணும். இந்த 2 டேஸ்ல ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசிஸ் இந்த டாபிக்கை முடிச்சுட்டு டெஸ்ட் 2வை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். டெஸ்ட் 3க்கான போர்ஷன் கோவேரியன்ஸ் அண்ட் கரலேஷன். ஸோ கோவேரியன்ஸ் அண்ட் கரலேஷன்லையும் ஒரு 15 + 15 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 30 கொஸ்டின்ஸையும் நம்ம இந்த கோவேரியன்ஸ் அண்ட் கரலேஷன் இந்த 2 டாபிக்ல இருந்து எடுத்திருப்போம். இந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 2 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 2 டேஸ்ல கோவேரியன்ஸ் அண்ட் கரலேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் 3 நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிடணும். அடுத்து டெஸ்ட் 4 வந்து ரெக்ரெஷன். ரெக்ரெஷன்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 30 கொஸ்டின்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரெக்ரெஷன்ல இருந்து எடுத்துருப்போம். நம்ம இந்த டெஸ்ட் 4 இந்த ரெக்ரெஷன்ற டாபிக்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 2 டேஸ். இந்த 2 டேஸ்ல இந்த டாபிக்கை முடிச்சுட்டு டெஸ்ட் 4ஐயும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அப்ப டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 டேஸ் வருங்களா. இந்த 8 டேஸ்ல சாப்டர் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல உள்ள இந்த சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். அப்ப டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த 120 கொஸ்டின்ஸுமே நம்ம சாப்டர் 1ல இருந்து எடுத்திருப்போம். இந்த 8 நாள்ல சாப்டர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். டோட்டலா வந்து ஒரு 4 டெஸ்ட் நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் 2. இப்ப சாப்டர் 2 நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2. ஸோ இதுதான் நம்ம வந்து சாப்டர் 2ல பார்க்க போறோம்.
இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல நம்ம என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1க்கான போர்ஷன் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் கர்வ் ஃபிட்டிங் இதுதான் நம்ம பார்க்க போறோம். இண்டெக்ஸ் நம்பர்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். கர்வ் ஃபிட்டிங்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது டெஸ்ட் நம்பர் 1க்கான போர்ஷன். இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கான உள்ள போர்ஷன்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் கர்வ் ஃபிட்டிங் இந்த ரெண்டு டாபிக்கையும் நம்ம ஸ்டடி பண்ணி முடிக்கிறதுக்கு 3 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். இந்த 3 டேஸ்ல இந்த ரெண்டு டாபிக்கும் நம்ம படிச்சு முடிச்சிடணும். முடிச்சிட்டு டெஸ்ட் 1க்கு வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணி முடிச்சிடணும். அதாவது இண்டெக்ஸ் நம்பர் கர்வ் ஃபிட்டிங் இந்த ரெண்டு டாபிக்கும் சேர்த்து ஒரு டெஸ்டா கண்டக்ட் பண்ணிருப்போம். ஒவ்வொன்றிலையும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப டெஸ்ட் 1க்கு 3 டேஸ்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து டெஸ்ட் 2 பாத்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இந்த டாபிக்ல உள்ள சப் டாபிக்ஸ் எல்லாமே வந்துடும். இதுல டோட்டலா நமக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். தியரி ஆஃப் அட்ரிபியூட்ஸ்ல 15 + 15 நம்ம வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு கொடுத்துருப்போம். 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த தியரி ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இந்த டாபிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம டைம் எடுத்துக்கணும். இந்த 2 டேஸ்ல தியரி ஆஃப் அட்ரிபியூட்ஸ் ஃபுல்லா நம்ம தரவு பண்ணி முடிச்சுட்டு இந்த டாபிக்ல நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிடணும். இதுல 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சாப்டர் 2 முடிஞ்சிடும். சாப்டர் 2ல ஓவராலா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 70 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் 3ல 2 சாப்டரையும் சேர்த்துக்கிறோம். அதாவது சாப்டர் 1 சாப்டர் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இந்த ஃபுல் டெஸ்ட்ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். சாப்டர் 1ல ஒரு 50 கொஸ்டின்ஸும் சாப்டர் 2ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 2 சாப்டரையும் சேர்த்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் 3ல இந்த சாப்டர் 1 சாப்டர் 2 இருக்கு பாத்தீங்களா, இது 2 சாப்டரையும் நம்ம இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணி ஸ்டடி பண்றதுக்கு ஒரு 3 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 3 டேஸ்ல 2 சாப்டரையும் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிருவோம். அப்ப டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 2ல ஒரு 70 கொஸ்டின்ஸ், இந்த டெஸ்ட் 3ல உள்ள சாப்டர் 1 சாப்டர் 2 அது ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்போ ஒரு 170 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த சாப்டர் 2 முடிக்கிறப்ப 170 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ ஓவராலா நம்ம சாப்டர் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா 8 டேஸ் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த 8 டேஸ்ல ஒரு 3 டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணுவோம். இந்த 3 டெஸ்ட்டும் நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சாப்டர் 2 கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் சாப்டர் 3. சாப்டர் 3 ப்ராபபிலிட்டி 1 இதுதான் நம்ம வந்து சாப்டர் 3 எடுத்திருப்போம். ப்ராபபிலிட்டி 1 இதுல நம்ம என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1க்கான போர்ஷன்ஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ இதுல டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது 40 + 40 அப்படி எடுத்திருப்போம். செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு எடுத்திருப்போம். ப்ராபபிலிட்டியில உள்ள எல்லா சப் டாபிக்ஸும் வந்துடும். இதுல நம்ம நிறைய சப் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம கிளாஸ்ல நடத்துறப்ப சப் டாபிக்ஸ் நிறைய கொடுத்துருப்போம். பேயிஸ் தீரத்துல ஆரம்பிச்சு ப்ராபபிலிட்டியில என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். நம்ம இந்த ப்ராபபிலிட்டி ஃபுல்லா சேர்த்து ஒரு 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ப்ராபபிலிட்டி டாபிக்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 3 டேஸ் நமக்கு டைம் கொடுத்துருப்போம். இந்த 3 டேஸ்ல ப்ராபபிலிட்டி இந்த டாபிக்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுல வந்து ஒரு 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். டெஸ்ட் 2க்கான போர்ஷன் பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதுல டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ல ஒரு 30 கொஸ்டின்ஸும் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா வந்து ஒரு 65 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்லயே பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் மீன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேரியன்ஸ், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ், கோவேரியன்ஸ், கராலேஷன் இது எல்லாமே வந்துடும். டிஸ்கிரீட்ல கண்டினியூஸ்ல எல்லாமே சேர்ந்து வந்துடும். டோட்டலா நம்ம வந்து ஒரு 65 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 65 கொஸ்டின்ஸும் நம்ம டெஸ்ட் 2ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 3 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 3 டேஸ்ல டெஸ்ட் 2க்கான போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ ஓவராலா சாப்டர் 3க்கு பாத்தீங்கன்னா 6 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். 6 டேஸ்ல சாப்டர் 3 கம்ப்ளீட் பண்ணிடணும். 2 டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணுவோம். நமக்கு டோட்டல் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 145 கொஸ்டின்ஸ் வந்துடும். 2 டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணுவோம். டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 145 கொஸ்டின்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் சாப்டர் 4. சாப்டர் 4 வந்து ப்ராபபிலிட்டி 2. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி 2 தான் நம்ம சாப்டர் 4ல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இதுல நம்ம என்னென்ன சப் டாபிக்ஸ்ன்றதை பார்ப்போம். இப்போ டெஸ்ட் நம்பர் 1க்கான போர்ஷன் பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த 2 டாபிக்கும் சேர்த்து தான் நம்ம டெஸ்ட் 1 கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்போ டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு 20 கொஸ்டின்ஸும் கண்டினியூஸ்ல வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும்.
இப்போ இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கான போர்ஷன்ஸ் டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனை படிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 2 டேஸ்ல இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கான போர்ஷன்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து டெஸ்ட் 2க்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் அண்ட் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், இதுதான் நம்ம வந்து டெஸ்ட் 2க்கு பார்க்க போறோம். டெஸ்ட் 2ல வந்து சாம்பிளிங் அப்படின்ற டாபிக்கும் அடுத்து டெஸ்ட் ஃபார் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பிளிங்ல ஒரு 50 கொஸ்டின்ஸும் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்ஸ்ல ஒரு 50 கொஸ்டின்ஸும் டோட்டலா வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸும் நம்ம டெஸ்ட் 2ல நம்ம அட்டன் பண்ணிடுவோம். இதை ஸ்டடி பண்றதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். அப்ப இந்த டெஸ்ட் 1ம் டெஸ்ட் 2ம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா சாப்டர் 4 முடிஞ்சிடும். அதாவது 140 கொஸ்டின்ஸ். இந்த 140 கொஸ்டின்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சாப்டர் 4ல உள்ள எல்லா சப் டாபிக்ஸும் முடிஞ்சிடும். இங்க உள்ள நம்ம டெஸ்ட் 3 பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 3 வந்து சாப்டர் 3யும் சாப்டர் 4ம் சேர்ந்து ஃபுல் டெஸ்டா எடுத்துக்க போறோம். சாப்டர் 3 வந்து என்னது ப்ராபபிலிட்டி 1, அடுத்து சாப்டர் 4 வந்து ப்ராபபிலிட்டி 2. இந்த 2 சாப்டரையும் சேர்த்து டெஸ்ட் நம்பர் 3ல ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இதை ஸ்டடி பண்றதுக்கு ஒரு 4 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். 4 டேஸ்ல இந்த 2 சாப்டரையும் நம்ம தரவு பண்ணி முடிச்சிடணும். இதுல நமக்கு டோட்டலா வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப நமக்கு ஏற்கனவே சாப்டர் 4ல ஒரு 140 கொஸ்டின்ஸ், இந்த 2 சாப்டரும் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின்ஸ், டோட்டலா வந்து ஒரு 240 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த சாப்டர் 4 ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்ப ஃபுல் டெஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 240 கொஸ்டின்ஸ் வரும். அப்ப நம்ம சாப்டர் 4க்கு 8 டேஸ் நம்ம வரும். 8 டேஸ்ல ஒரு 3 டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3 டெஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு வந்து ஒரு 240 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 240 கொஸ்டின்ஸோட நமக்கு சாப்டர் 4 முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டேபிள் ஃபார்மட்ல இங்க நம்ம கொடுத்துருக்கிறோம். அதாவது யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இந்த யூனிட்டோட மைண்ட் மேப் பார்த்தா பார்த்தீங்களா, அது அப்படியே ஒரு டேபிள் ஃபார்மட்டுக்கு. இப்போ இந்த யூனிட்டை நம்ம எத்தனை சாப்டரா பிரிச்சுக்கிறோம்? சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4. இந்த 4 சாப்டர்ல சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 இந்த டாபிக் எடுத்துக்க போறோம். இப்போ இந்த டாபிக்கை நம்ம ஃபுல்லா 8 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும். 120 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 4 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணணும். 4 டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சாப்டர் 2க்கு 8 டேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல. பிளஸ் இந்த 100 கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த 2 சாப்டரும் சேர்த்து ஃபுல் டெஸ்டா இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த 8 டேஸ்ல. நெக்ஸ்ட் சாப்டர் 3 ப்ராபபிலிட்டி 1. இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 6 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். 145 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். 2 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சாப்டர் 4 ப்ராபபிலிட்டி 2. இதுல 8 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த சாப்டர் 4 கம்ப்ளீட் பண்றதுக்கு 8 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். சாப்டர் 4ல மட்டும் 140 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா சாப்டர் 3யும் சாப்டர் 4ம் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். அப்போ ஓவராலா யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டில இந்த யூனிட்டை ஃபுல்லா நம்ம ஸ்டடி பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் ஷெட்யூல்ல ஒரு 30 டேஸ் நம்ம டைம் எடுத்திருப்போம். இந்த 30 டேஸ் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த யூனிட்டை பொறுத்தளவுல ஓவராலா ஒரு 680 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஒரு 12 டெஸ்ட் நீங்க வந்து அட்டன் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இதோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 10க்கான டெஸ்ட் ஷெட்யூல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஃபுல்லா நம்ம ஒவ்வொரு சாப்டர்லயும் என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு சப் டாபிக்ஸுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ், எவ்வளவு கொஸ்டின்ஸ், எத்தனை டெஸ்ட், எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம அடுத்த யூனிட் என்ன எடுத்துக்க போறோம், அந்த யூனிட்ல என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, அதுல என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் இருக்குது, அதுல ஓவரால் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம்ன்றது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீடியோ கிளாஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். கண்டினியூஸா நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ.